ஃபைல்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் ஃபைல்ஸ் 1 விட்டுருக்கோம், ஃபைல்ஸ் 2 விட்டுருக்கோம், ஃபைல்ஸ் 3 எலெக்ஷன் வரட்டுங்கன்னா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம். ஃபைல்ஸ் 3 கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா. ஏன்னா கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வர்ற பல டெண்டர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த டெண்டர்லாம் யார் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுக வந்த பிறகு இந்த 3 ஆண்டு கால டெண்டரை முழுமையாக அனலைஸ் பண்ணுறோங்கண்ணா. கம்ப்ளீட்டாக எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஷ்யூ, அது யாருக்கு போயிருக்கு, எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க, அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கு என்ன சொந்தம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாமா மச்சன் சித்தப்பா பெரியப்பா தான் இருக்கிறாங்க. அதை எல்லாம் 2025 ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறோம். அதுதான் டிஎம்கே 1 விட டிஎம்கே 2 ஃபைல்ஸை விட தமிழகத்தினுடைய டெண்டர் அனாலிசிஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். மக்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இவ்வளவு கோடி டெண்டரை கடைசியாக உள்ளூர் அமைச்சரனுடைய மச்சானுக்கு தான் போகும். அதை பார்த்தா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய 500 ரூபா பணம் எங்கிருந்து வருதுங்க. நான் நன்றிங்கண்ணா, தேங்க்யூ.